பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளின் மாலை வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இணை வாயிலாக கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே வெளிப்படுத்தின விசேஷத்தை பல வாரங்களாக நாம் வசனமாக அதிகமாக தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் வரைக்கும் நாம் தியானித்து நிறைவு செய்திருந்தோம். 16வது அதிகாரத்திலே 7 கோபக்கலச நியாய தீர்ப்புகள், அதுதான் வரப்போகிற நியாய தீர்ப்புகளிலே மிகவும் கொடியதும் பயங்கரமான நியாய தீர்ப்புகள். அந்த 7 கோபக்கலச நியாய தீர்ப்புகள் ஊற்றப்படும் பொழுது உலகத்திலே என்ன நடைபெறும் என்று சொல்லி பார்த்தோம். ஆக இதுவரைக்கும் உபத்திரவ காலத்தினுடைய முத்திரை நியாய தீர்ப்புகள், எக்கால நியாய தீர்ப்புகள், கோபக்கலச நியாய தீர்ப்புகள் ஊற்றப்பட்டாகிவிட்டது. அதற்கடுத்து நடைபெறக்கூடிய சம்பவம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை தான். என்றாலும் 16க்கு பிறகு 19 தான் 2வது வருகை வருகிறது. அதற்கடுத்து 2 அதிகாரங்களில் வேறு செய்திகள் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் இடைவெளியாக கூறப்பட்டிருக்கிற செய்திகள், இன்டர்வியூ. ஏற்கனவே நாம் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை தியானிக்கும் பொழுது இடைவெளியாக சில முக்கியமான செய்திகள் சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். இது 4வது இடைவெளி, 17, 18வது அதிகாரங்கள் 4வது இடைவெளியான செய்தியாக காணப்படுகின்றன. 4வது கடைசியான இடைவெளி. இந்த இடைவெளியானது இந்த உபத்திரவ காலத்திலே அரசியல் ஆன்மீகத்தினுடைய தலைமை அமைப்பாக இருக்கக்கூடிய மகா பாபிலோன், அதற்கு வேசி என்ற அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய செயல்பாடும் அதனுடைய அழிவும் பொருளாதார ரீதியிலும் சரி, ஆன்மீக ரீதியிலும் சரி, அந்த உலகத்தை அன்றைக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது அந்த மகா பாபிலோன், அந்த கிரேட் பாபிலோன், அதனுடைய செயல்பாடும் அதனுடைய அழிவை குறித்து இந்த 17, 18வது அதிகாரங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதிலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த 17வது அதிகாரம் மகாபாபிலோனுடைய ஆவிக்குரிய தரம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் 6 வசனங்கள். அடுத்து திரும்ப அப்போஸ்தலனாகிய யோவான் வேறொரு காட்சியை, தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனம் என்னவென்று சொல்லுகிறது. அடுத்து 7 முதல் 18வது வரை உள்ள வசனங்கள் அந்த தரிசனத்தினுடைய விளக்கம், இந்த தரிசனம் எதை பேசுகிறது என்று சொல்லி விளக்கம் கொடுக்கப்படுகிறது. முதலாவது வசனத்திற்கு வருவோம். 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் வந்து என்னுடைய பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வரி கொண்டு இருந்தார்களே. இப்போ ஒரு தேவதூதன் வருகிறார். யார்? 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதர் ஒருவர். 7 கலசங்கள் 7 தூதர் மூலமாக தான் அந்த நியாய தீர்ப்பு செலுத்தப்பட்டது என்று போன அதிகாரத்திலே பார்த்தோம். அந்த 7 பேரில் ஒரு தூதர். அந்த தூதர் வந்து ஒரு காட்சியை காண்பிக்கிறார். என்ன காட்சி என்னவென்று சொன்னால், திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்க மகாவேசியுடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அந்த வேசியினுடைய நியாய தீர்ப்பு. இங்கே வேசி என்று சொல்லக்கூடியதும் சரி, வேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லக்கூடியதும் இவைகளெல்லாம் சரி, நேரடியாக எழுத்தின்படி இது ஏதோ ஒரு பெண் இவைகள் எல்லாம் நிறைவேற்றுவாள் என்று அர்த்தம் கொண்டு விடக்கூடாது. இது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. எதற்கு உருவமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்னென்றால், இந்த வேசித்தனம் என்று சொல்லக்கூடியது அந்த நாட்களில் இருக்கிற அனைத்து விதமான பாவங்கள், சமூக, மத, அரசியல், பொருளாதார ரீதியிலே கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமாய் பல அக்கிரமங்கள் நிறைவேற்றப்படும். அன்றைக்கு தான் இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், புறஜாதிகளிலும் சரி, யூதர்களிலும் சரி, கணக்கற்றவர்கள் கொல்லப்பட போகிறார்கள் கிறிஸ்துவை குறித்த சாட்சி நிமித்தம். இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் வேதாகமம் அருவருக்கிற பாவங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும். இது அனைத்தையும் இணைத்து வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேசித்தனத்தை ஒரு பட்டணத்தோடு உருவப்படுத்தி சொல்லப்பட்டுள்ளது. பாபிலோன் என்கிற பட்டணத்தோடு உருவப்படுத்தி சொல்லப்பட்டுள்ளது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது பட்டணங்களை அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட பாவத்தோடு இணைத்து பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம், அதனுடைய 3வது அதிகாரம். நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம். இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது,
4வது வசனம், தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் இருக்கிற மகா சூனியக்காரியும் ரூபமதியுமாயிருக்கிற வேசியனுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம். இங்கு எது ஒப்பிடப்பட்டுள்ளது? நினிவே பட்டணம். நினிவே பட்டணம் வேசியாக ஒப்பிடப்பட்டுள்ளது. அதே போல ஏசாயா 23வது அதிகாரம் 15 முதல் 17 தீரு பட்டணம் வேசியாக கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 1வது அதிகாரம் 21வது வசனம் அது எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணத்தை வேசியாக உருவகப்படுத்தி பேசப்பட்டுள்ளது. வாசிக்கிறேன். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுது அதன் குடிகள் கொலைபாதகர். ஆக அதே போல இந்த வெளிப்பாட்டிலும் இந்த மகாபாபிலோன் அந்திகிறிஸ்துவனுடைய தலைமை பட்டணமாக இருக்கக்கூடியது மகாவேசி என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகையினாலே இது ஒரு எழுத்தின்படியான ஒரு பெண் அல்ல. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது எப்படி தேவதூதன் சொல்றாரு? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிறீங்க. திரளான தண்ணீர்கள் என்று சொல்லக்கூடியது என்ன? 15வது வசனத்தை பார்ப்போம். பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாக. இது தேவதூதனே விளக்கம் கொடுக்கிறார். இந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர் என்னது? அந்த தண்ணீருக்கு அர்த்தம் என்னது? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர். அப்படி என்றால் முழு உலகத்திலுள்ள அவிசுவாசிகள், இந்த முழு உலகத்தையும் இந்த ஆவிக்குரிய வேசித்தனம், பாவம் அன்றைக்கு பிடித்திருக்கும். கர்த்தருடைய பார்வையில் அப்படி இருக்கும். என்ன செய்தார்கள்? பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லக்கூடியது அந்திகிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு கீழே, அவனுக்கு கீழே 10 ராஜாக்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஏற்கனவே நாம் பார்த்தோம், இருக்க முடியும் என்று. அந்த 10 ராஜாக்களை குறிப்பிடுவதாக இருக்கலாம். அந்த அந்திகிறிஸ்துவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இவரோடு வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லும் பொழுது எழுத்தின்படியானதல்ல. இதுவும் அந்த போலியான பாவம் நிறைந்த எல்லா கிரியைகளோடு எல்லாவற்றோடும் தங்களை இணைத்து கொண்டார்கள். அவளுடைய வேசித்தனமாகிய முதல் பூமியின் குடிகளும் வரை கொண்டிருந்தார்களே. பூமியில் குடிகள் என்று சொல்லும் பொழுது பூமியில் உள்ளவர்கள், அவிசுவாசிகள் அனைவரும் இந்த பாவங்கள் எல்லாம் செய்தார்கள். 2வது வசனம் 3வது வசனம், அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இந்த மகாபாபிலோன் பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த செயல் மகாவேசியாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அவளுக்கு வருகிற ஆக்கினை, இந்த பூமி முழுவதையும் கெடுத்து கொண்டிருக்கிற இந்த செயல்கள், கர்த்தருக்கு விரோதமான சகலவித பாவங்கள் நிறைந்த இந்த குணாதிசயத்தை, இந்த செயல்பாட்டை கர்த்தர் எப்படி அழித்து போடுவார், தண்டிப்பார் என்பதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி வனாந்திரத்தில் கொண்டு போறார். ஆவிக்குள்ளாக்கி ஒரு அடுத்த காட்சியை காண்பிக்கிறார். அப்போ என்ன பார்க்குறாரு? 7 தலைகள் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்கள் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டார். 7 தலை 10 கொம்புகள். இது யார் என்று பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே இதை படித்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். 1வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகள் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இதுவும் இங்கே இதே காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தலைகள் 10 கொம்புகள், தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகம். இது யார்? அந்திகிறிஸ்து. 13 வெளிப்படத்தில் 13 பார்த்தோம். அந்திகிறிஸ்து அவன் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் எப்படி சாத்தான் முழுவதுமாக சாத்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டு எப்படி அந்த 7 ஆண்டுகளிலும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவருடைய வசனத்திற்கு விரோதமாக அந்த முழு உலகத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து கிரிகளை நடப்பிப்பான் என்று சொல்லி பார்த்தோம். இது அவனை பற்றி பேசுகிறது. அவன் மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இந்த ஸ்திரீ யாரு? மகாவேசி. அவள் ஏறி இருக்க கண்டேன். அவனுக்கு மேல் அவள் பயணம் பண்ணுகிறாள். அவளுக்கு மேல் அவன் பயணம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மேலாக அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ், அவனுடைய தலைமையின் கீழ் இவளுடைய அனைத்து கிரியைகளும் உலகம் முழுவதிலும் சென்றடைகிறது. இவளுடைய
விக்கிரகாராதனை, ஆவிக்குரிய குருட்டாட்டம், போலியான நம்பிக்கைகள், மாறுபாடான காரியங்கள், எல்லா துறைகளிலுமான சீர்கேடு இவனுடைய மேல் பயணிக்கிறது. அதாவது இவன் வந்த பிறகு இவன் மூலமாய் தான் இது உலகம் முழுவதற்கும் இந்த கரைப்படுத்தல் உலகமெங்கும் சென்றடை. அதுதான் பேசுகிறது. இப்போ 4-5 வசனங்களை பார்ப்போம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். 5ஆம் வசனம், மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. அப்போ இந்த வேசி என்று சொல்லப்படுகிறவர்களை குறித்த ஒரு இன்னும் விவரமான காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் எப்படி காண்பிக்கப்படுகிறாள்? இரத்தாம்பரம் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் அருவருப்புகளால் அசுத்தம் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். இப்போ இந்த நிறங்கள் எல்லாம் என்ன நிறங்கள்? இரத்தாம்பரம், சிவப்பு, பொன், ரத்தினங்கள், முத்துக்கள், சிங்காரம், இவைகள் அனைத்தும் எதை குறிக்கிறது? ஆடம்பரம், செல்வ செழிப்பு, பிரஸ்தாபம். இது அனைத்தும் அன்றைக்கு அவள் கைகளில் இருக்கிறது. அன்றைக்கு எல்லா உலகத்தின் வளங்கள் அவளுடைய கையிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நியாயாதிபதிகள் 8:26. பிறை சித்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துக்களில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறைய 1700 பொன் சேக்கல் நிறையாயிருந்தது. இவைகளெல்லாம் செல்வ செழிப்பை பற்றி பேசுகின்றன. அன்றைக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பு இவைகளோடு ஒப்பிட்டு பேசப்பட்டுள்ளது. இவைகளெல்லாம் அணிந்து தன்னை ஒரு பெரிய ஒரு பிம்பமாக, தன்னை ஒரு பெரிய ஒரு சக்தியாக அன்றைக்கு உலகத்திலே இவைகள் மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலக மயக்கம் எப்படி என்று சொல்லப்பட்டுள்ளது? வெளிப்படுத்தல் 19:8 பரிசுத்தவான்களுடைய அலங்காரம் சொல்லப்பட்டுள்ளது. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரிப்பித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி. இதுவரை மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது மனைவி என்றால் திருமணமாகிறது. இந்த உலகத்திற்கும் தேவனுடைய செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் காட்டப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை வைத்து ஒரு சாரார், சில கிறிஸ்தவ அமைப்புகள், ஸ்தாபனங்கள் நகை போடுவது பாவம், நகை அணிவது பாவம் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல சிலர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு மகாவேசி, யார் எந்தெந்த பெண்கள் எல்லாம் நகை அணிகிறார்களோ அவர்களெல்லாம் மகாவேசி என்று சில கிறிஸ்தவர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் நகை அணியக்கூடாது இந்த வசனத்தின்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வசனம் இன்றைய காலத்தோடு பற்றி பேசவில்லை. இந்த காலத்தில் உள்ளதான ஆலோசனை அல்ல. இது மகாபத்திர காலத்தில் உள்ளது. அதுவும் இது எழுத்தின்படியான ஒரு ஸ்திரியை பற்றி பேசுவது இல்லை. இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே ஒரு ஆவிக்குரிய உருவகத்தில் பேசப்பட்டுள்ளது. பொன், ரத்தினங்கள், முத்துக்கள். ரத்தினம், முத்துக்கள். இப்போ ரத்தினங்கள் எல்லாம் இப்போ புதிய எருசலேமில், புதிய பூமியில் ரத்தினங்கள் இருக்க போகிறது. அப்போ ரத்தினம் பாவமா? ரத்தினம் பாவம் கிடையாது. அடிப்படையில் இதெல்லாம் படைத்தது தேவன். இயேசு கிறிஸ்துவுக்கு கிரீடம் அணிந்திருக்கிறார், பொற்சரப்பணி கட்டி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு கிரீடம் கொடுக்க போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், மணவாட்டி தன்னை நகைகளால் சிங்காரித்துக் கொள்ளுகிறது போல. வேதாகமும் நகை அணிவது பாவம் என்று சொல்லவில்லை, நகை அணியக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆடம்பரம் அது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகாக தகுதிக்கு மிஞ்சின ஆடம்பரம் இருக்கக்கூடாதுங்கிற ஆலோசனை சொல்லுகிறது. இந்த இடத்திலே எழுத்தின்படியாக எதுவும் சொல்லப்படவில்லை. வேசித்தனம் எழுத்தின்படியான ஒரு பெண் வேசி அல்ல. இவர்கள் செய்கிற வேசித்தனம் எழுத்தின்படியான வேசித்தனம் அல்ல. அதே போல இரத்தாம்பரம் சிவப்புமான ஆடைகள் என்று சிங்காரிக்கப்பட்டு என்று சொல்லக்கூடியது இவைகளும் எழுத்தின்படியானது அல்ல. ஆகையினாலே அதையும் இதையும் போட்டு குழப்பக்கூடாது. அந்த குழப்பத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய தேவையில்லை. மேலும் 5ஆம் வசனம், இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த நாட்களிலே
தேவதாசி முறை உலகத்திலே நடைமுறையில் இருந்தது. அப்படிப்பட்டவர்களை பார்த்தால் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்பொழுது கொரிந்து சபையிலே பிரச்சனை இருந்தது என்றால், அங்கு அஃப்ரோடிட்டிஸருடைய கோவில் இருந்தது, அங்கு தேவதாசி முறை வழக்கத்தில் இருந்தது. பவுல் முக்காட்டை பற்றி பேசுகிறார். ஏனென்றால், ஒரு பெண் வெளியிலே முக்காடு போடாமல் அன்றைக்கு தெரிந்தாள் என்றால் அவள் இப்பேற்பட்ட பெண்ணாய் இருப்பக்கூடியவள் என்கிற ஒரு அடையாளம் இருந்தது. ஆகினாலே புற மார்க்கத்திலிருந்து அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்து சபையிலே முக்காடு போடாமல் அன்றைக்கு இருக்கும் பொழுது வேறு சிலர் இவர்களை தவறான விதத்தில் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பவுல் அந்த ஒரு கலாச்சாரத்திற்காக அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு அப்படி இருந்தது, ஆகையினாலே நீங்கள் முக்காடு போட வேண்டும் என்று கொரிந்து சபையிலே பேசுகிறார். அதே அப்படின்னா அந்த அடையாளத்திலிருந்து இப்ப பேசுறார். பூமியிலுள்ள வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருக்களுக்கும் தாயின் நாம நெற்றியில் எழுதி இருந்தது, ஒரு அடையாளம். இந்த அடையாளம் என்ன சொல்லுகிறது? ரகசியம், மிஸ்ட்ரி. ஆகையினாலே இது ஒரு குறிப்பிட்ட பட்டணம் என்று சொல்லாமல் இது தேவனுக்கு விரோதமான அனைத்து விதமான செயல்களையும் உள்ளடக்கியது. ரகசியம், மகாபாபிலோன் என்று சொல்லக்கூடியது இது அனைத்தையும் உள்ளடக்கியது. இன்றைக்கே நாம் அவைகளுடைய ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். எந்தெந்த துறைகளிலே எந்தெந்த வழிகளிலே இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் நிகழ்த்தப்படுகிறதோ அவைகளெல்லாம் கடைசியில் இங்கு போய் நிற்கும். இது அனைத்தும் இணைந்து ஒரு உலகமயமாக்கலாக வந்து நிற்கும். அனைத்து துறைகளிலும், அதாவது அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், இவைகள் அனைத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து இவை அனைத்திலும் கர்த்தருடைய வசனம், வேதாகமத்திற்கு முரணான செயல்பாடுகள் நடைபெறும். அதை இந்த வசனம் கோடிட்டு காண்பிக்கிறது. 6வது வசனம், அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இப்போ யோவான் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் உருவாகிறது. ஆச்சரியம் என்றால் இந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியம் வரவில்லை. ஏனென்றால் 13ஆம் அதிகாரத்தில் இதே மிருகத்தினுடைய காட்சியை பார்க்கிறார், யோவான் பார்க்கிறார். ஆனால் இப்ப எதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு? அந்த ஸ்திரீ, இந்த சிஸ்டம், மகாபாபிலோன் என்கிற ஒரு இயக்கம் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டு, அன்றைக்கு உபத்திரவ காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி நிமித்தம் நாம் பார்த்தோம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை ஆண்டவருக்காக பறி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை ஒரு பெண் உருவகத்துல பார்க்கிறாரு. அவள் ஒரு இரத்த காட்டேரி போல பரிசுத்தவனுடைய இரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி குடிக்கிறவளாக, வெறி கொண்டிருக்கிறவளாக பார்க்கிறதை பார்த்து ஆச்சரியம் உண்டாகிறது. அந்தி கிறிஸ்து இதன் மூலமாகத்தான் இவைகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு இத்தனை பரிசுத்தவான்களை கொன்றுவிட்டான் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுறார். இப்போ 7லிருந்து 14 வரைக்கும் அடுக்க விளக்கம். இப்போ தரிசனத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? ஒரு தூதன் 7 கலசத்தை வச்சிருக்கிறதுல ஒரு கலசம் வச்சிருக்கிற தூதன் ஒரு காட்சியை காண்பிக்கிறாரு. இந்த மகாபாபிலோன் யார் என்பதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறார். இதற்கு விளக்கத்தை தேவதூதனே கொடுக்கிறார். 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளினுடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்துடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். என்ன செய்யறத? ஏன் ஆச்சரியப்படுகிறாய் என்று சொல்லிவிட்டு அவர் இந்த தரிசனத்தினுடைய விளக்கத்தை தேவதூதன் கொடுக்கிறார். 8வது வசனம், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி நாசமடைய போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இப்போ இந்த 8லிருந்து 14 வரைக்கும் மிருகத்தை குறித்து அதிகமான விளக்கங்களை கொடுக்கிறார். அதில் விளக்கங்களை கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? முக்கியமாக, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை.
அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. இந்த வசனம் விளக்குவதற்கு மேலோட்டமாய் பார்க்கும்போது கடினமாக தெரியும். ஆனால் நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ளும்போது எளிதாகிவிடும். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுதுலே பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. அதாவது சாத்தானுடைய செயல்பாடு அந்தி கிறிஸ்து நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே அவன் மரித்தது போலவும் அவன் உயிர் தெழும்புவது போலவும் ஒரு காட்சி அரங்கேற்றப்படும். அந்த செயல்பாடு தான் இங்கு குறிப்பிடக்கூடியதா இருக்கும். இப்போ அந்த தரிசனத்தில் ஏற்கனவே நடந்ததா பார்க்கிறாரு. இப்ப சொல்றாரு இது வந்து நடக்கல, எழுத்தின்படியே நடக்கல, நடக்கிறதாக பார்த்தாச்சு, இன்னும் நடக்கல, இனிமே தான் நடக்க போகுது. ஆனா முதல் நூற்றாண்டிலே அந்த காட்சியை பார்த்தாச்சு. இப்ப திரும்பவும் சொல்லும் பொழுது முன்னே இருந்தது இப்பொழுதுலே பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது என்று சொல்லக்கூடியது, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்று சொல்லக்கூடியது பிசாசானவன். பிசாசானவன் ஒரு மனிதனை, அவன் தான் அந்தி கிறிஸ்து என்று நமக்கு ஒரு பட்டம் கொடுக்குறோம். அது எந்த மனிதன் நமக்கு தெரியாது, ஒரு மனிதன். அந்த மனிதனை முழுவதுமாய் ஆட்கொண்டு அவன் மூலமாக தன்னுடைய எல்லா சதித்திட்டங்களையும் சதி ஆலோசனைகளையும் அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். நாம் இதை வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அந்த மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கக்கூடியவன் வலு சர்ப்பம், இல்லாவிட்டால் பிசாஸ் என்று சொல்லக்கூடியது. இதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? நாசம் அடைய போகிறது. முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை. அவன் முதல்ல இருந்தான், அடுத்து மரித்தது போன்ற ஒரு காட்சி, மரித்து எழும்புவது போல ஒரு காட்சி, அடுத்து நாசமடைய போகிறான். எங்க நாசமடைவான்? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பதாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் சுரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசப்போகின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் உயிர் கரந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இது அதாவது மிருகம் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் ரெண்டாவது நடக்கும்போதே நேரடியாக முதலாக அக்கினி கடலுக்கு போக போறவங்க இவங்க தான். இன்றைக்கு அக்கினி கடலிலே யாரும் இல்லை. பாதாளத்தில் ரட்சிக்கப்படாவுடைய ஆத்துமாக்கள் காவலில் இருக்கிறது. சாத்தான் அவன் அக்கினி கடலுக்கு போக போறான். அவன் 1000 ஆண்டுகள் பாதாளத்தில் அடைத்து வைக்கப்படுவான். நடந்து முடிந்த பிறகு 10வது வசனத்திலே 20:10 மேலும் அவர்களை மோசம் போகின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தேசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். ஆகையினால்தான் இந்த இடத்திலே நாசமடைய போகிறது என்று சொல்லப்பட்டுகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புத்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இருப்பதும் ஆகிய மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஜீவ புத்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராதவர்கள் யாருக்குதான் ஆச்சரியம் அதிசயமா இருக்கும்? ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவர்கள். ஜீவ புத்தகத்தில் யாருடைய பேர் இருக்காது? இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் மீட்கப்படாமல் அவரை தங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாய் விசுவாசியாதவருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் அவர்கள் மரிக்கும் போது இடம்பெறாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆச்சரியம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவங்க தான் ஆச்சரியப்படுவாங்க. இந்த செயல்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வணங்குவார்கள். வணங்குவது நிமித்தம் கடைசியிலே அவன் போகிற இடத்திற்கு இந்த வணங்கக்கூடியவர்களும் செல்வார்கள். 9வது வசனம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். இப்போ 7 மலைகள் என்று சொன்ன உடனே அந்த ரோம் பட்டணத்தில் 7 மலைகள் இருக்கிறது. இன்றைக்குள்ள எழுத்தின்படியான ரோம் பட்டணம் தான் இந்த மகாபாபிலோன் என்று சொல்லி சிலர் வாதிடுகிறார்கள். ஆனால் இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பட்டணங்களை மலைகளாகவும் இல்லாவிட்டால் அதிகாரங்களாகவும் உருவப்படுத்துகிற வசனங்கள் உண்டு. இப்போ சங்கீதங்களின் புத்தகம் 30வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 30:7. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என்னை பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை, என் பர்வதம் என்று சொல்லும் பொழுது தாவீது ஒரு பர்வதம் அல்ல, ஆனாலும் தாவீதனுடைய அதிகாரத்தை கர்த்தர் திடமாய் நிற்க பண்ணி இருந்தார். அதான் சொல்றார்.
என்னுடைய பர்வதம்னு சொல்லணும், என்னுடைய அதிகாரம். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு கூடி வருவார்கள். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியின் மேலாய் ஸ்தாபிக்கப்பட்டு, அப்போ ஆலயத்தை பர்வதமாய் பேசப்பட்டுள்ளது. ஆகினாலே இந்த 7 மலைகள் என்று சொல்லக்கூடியது 7 உலக வல்லரசுகளை குறிப்பதாக இருக்க வேண்டும். அப்ப அடுத்து என்ன சொல்றாரு, அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். 10வது வசனம், அவைகள் 7 ராஜாக்கள். அது சொல்றாரு, அந்த 7 மலைகளுக்கு சொல்லப்படுறது யார்? அதிகாரங்கள், அத்தாரிட்டி. அது யார்? 7 ராஜாக்கள். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றொருவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் ஆட்சி செய்ய வேண்டும். இது 2000 வருஷத்துக்கு முன்ன காட்சி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, அந்த 7 ராஜாக்கள் 5 பேர் விழுந்தார்கள். 7 வல்லரசுகளிலே 5 வல்லரசுகள் விழுந்தாகிவிட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன வல்லரசுகள். எகிப்து வல்லரசு முதல் வல்லரசு, அசீரியா, பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம். யோவானுடைய காலத்திற்கு முன்பதாக இந்த 5 வல்லரசுகள் உலகில் எழும்பின. எகிப்து, அசீரியா, பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக். எகிப்து வல்லரசாக இருக்கும் பொழுது இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடுத்து அசீரியா வல்லரசாகும் போதுதான் இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம் சிறைப்பட்டு போனது. அடுத்து பாபிலோன் வல்லரசாகும் போது தெற்கு ராஜ்யம் எருசலேம் பட்டணம் எல்லாம் சிறைப்பட்டு போனது. அதற்கு பிறகு மேதிய பெர்சியர் கூட்டாட்சி துவங்கினது. மேதியனாகிய தரியோ, அடுத்து பெர்சியனாகிய கோரேஸ், அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம், மகா அலெக்சாண்டர், இவைகள் எல்லாம் வந்தது. ஒருவன் இப்பொழுது இருக்கிறான். அது யார்? அன்றைக்கு யோவானுடைய காலகட்டத்தில் உலக வல்லரசாக இருந்தது யார்? ரோம். இயேசு கிறிஸ்து முதலாவது உலகத்தில் வரும்போது உலக வல்லரசாக இருந்தது ரோம சாம்ராஜ்யம். மற்றவன் இன்னும் வரவில்லை. அவன் வரும்போது அவன் கொஞ்ச காலமாய் தரித்திருக்க வேண்டும். இப்போ 11வது வசனம், இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றினவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அப்ப 7வது யோவானுக்கு காலத்துல வரல. அதுக்கு பிறகு உலகம் அனைத்தையும் பிடித்ததாக வல்லரசாக சொல்ல முடியாது. சிலர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சொல்வார்கள், பல நாடுகளிலே காலனி ஆதிக்கம் என செய்தார்கள் என்று சொல்லி. ஆனால் வேதாகமம் சொல்லுகிற நிலையிலே பார்க்கும் பொழுது மற்றவன் வரும்போதும் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இப்போ மாறுபட்ட விளக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த 7வது இருக்கக்கூடியவன் அந்தி கிறிஸ்து என்று எடுத்துக்கொள்ளலாம். அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவன், இருந்ததும் இராதவனும் மிருகமே 8வதானவன் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவன் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். இப்போ 7வது சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடியது இந்த 10 நாடுகளுடைய கான்ஃபெடரேட் நேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு 10, நம்ம 12ஆம் வசனத்தில் படிப்போம், நீ கண்ட 10 கொம்புகளுக்கும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்தினுடைய 1 மணி நேரம் அளவு ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி வேதாகம வல்லர்களிலே ஒரு சாரார் 7வது வல்லரசு இந்த இதுக்கிடையிலே வந்துவிட்டது, 8வது அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இன்னொரு சாரார் இந்த 7வது வல்லரசு என்று சொல்லக்கூடியது அந்தி கிறிஸ்து முதலாவது ஆட்சிக்கு வரும் பொழுது 10 ராஜாக்கள், உலகம் 10 சமஸ்தானங்களாய் பிரிக்கப்பட்டு அந்த 10 சமஸ்தானங்களில் ராஜாக்கள் அந்தி கிறிஸ்து காளிகை வழங்குவார்கள். அதுதான் 7வது. அதிலிருந்து 8வதாக எப்படி வரும் என்று சொன்னால், அவன் திடீரென்று மரித்தது போலவும் உயிர்த்தெழுந்தது போல ஒரு செயல் நடைபெறும், ஒரு காட்சி அரங்கேற்றப்படும். அதற்கு பிறகு சாத்தான், அந்த உத்தரவு காலத்தின் மையப்பகுதியிலே சாத்தான் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் வழங்கும் பொழுது அதிலிருந்து அவன் ஒரு தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்து 8வதவனாக உருவெடுப்பான். அதாவது 7லிருந்து தோன்றுகிறவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸுடைய அநேக ஸ்காலர்ஸுடைய விளக்கமாக இருக்கிறது. இருந்ததும் இராதவனுமாகிய மிருகமே 8வதானவன் அப்படின்னா என்னது? ஏற்கனவே இருந்தான், அடுத்து இறந்துட்டான்னு சொன்னாங்க. அவன் திரும்ப என்ன செய்வான்? ஒரு 8வது ராஜ்யத்தை, அதுக்கு பிறகு 7 தான் இருந்தது, அவன் 8வதாக உருவாக்குவான். அந்த 7லிருந்து தோன்றுகிறவன் நாசமடைய போகிறவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள். அப்போ இன்னும் ராஜ்யம் பண்ணலாம். என்ன செய்ய போகிறாங்க? மிருகத்தினுடைய 1 மணி நேரம். 1 மணி நேரம்னு சொல்லும் பொழுது அவங்க ராஜ்யம் ரொம்ப காலம் அவங்க பண்ண போகிறதில்ல, சற்று கொஞ்ச காலகட்டங்கள் தான். என்ன, ஒரு 7 ஆண்டுகளுக்குள்ளதாக மகாபத்திர காலத்தின் 3.5 ஆண்டுகள் தான் இவர்கள் அவனுடனே கூட ஆட்சி செய்வார்கள். 10 கொம்புகள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமை அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அதாவது இவர்கள் ஒரே யோசனை என்று சொல்லும் பொழுது முழுவதுமாக மகாபாபிலோனுடைய செயல்பாடு நடைபெறுவதற்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய எல்லா விதமான அட்டூழியங்கள், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் யூதர்களுக்கு விரோதமாகவும் அவன் கட்டவிழ்த்து விட போகிற செய்ய போகிற சகல அக்கிரமங்கள் அவைகள் நிறைவேறுவதற்கு இவர்கள் சகல விதத்திலையும் உடந்தையாக இருப்பார்கள். தங்கள் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அப்படி என்றால் எல்லா நாடுகளும் ஏறக்குறைய அதுக்கு பிறகு சில நாடுகள் அந்தி கிறிஸ்து விரோதமாக திரும்பும். ஆனால் பெருவாரியான நபர்கள், இந்த 10 ராஜாக்கள் 10 தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை மிருகத்திற்கு கொடுப்பார்கள். 14ஆம் வசனம், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இவங்க கடைசியில் எங்கே போவாங்க? ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் செய்ய போவார்கள். நாம் ஏற்கனவே 16ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இப்போ அசுத்தாவிகள் இந்த 10 ராஜாக்கள் என்ன செய்யும்? இவர்களையும் இவர்கள் கீழான படைகளையும் தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு இவர்கள் தான் என்ன செய்வார்கள்? இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது அந்தி கிறிஸ்து இவர்களோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டு போவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் என்ன நடக்கும்? ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை ஜெயிப்பார். இவர்கள் அவரிடத்தில் அனைவரும் தோற்கடிக்கப்படுவார்கள். அது எங்கே இருக்கிறது? 19ஆவது அதிகாரம் 11 முதல் 21 வரை இருக்கிறது. இதை நான் வாசிக்கிறேன். பின்பு பரலோகம் திறந்திருக்கு கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையே சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரகமாகிய மதுளாலை விதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேல் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியன் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவர்கள் மேல் ஏறியிருக்கிற மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏரியனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இதுதான் நடக்கும். வெளிப்படுத்தல் 17ஆவது அதிகாரத்தினுடைய 14ஆவது வசனம் எங்க நிறைவேறும்? இந்த இடத்துல நிறைவேறுகிறது. இந்த 19ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்திலே ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், சுயாதீனர், அடிமைகள், சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாம் யாரு? இந்த 10 ராஜாக்கள், அவர்களுடைய சேனை தலைவர்கள், அவருடைய இராணுவ சேனைகள், வேலையாட்கள் எல்லாரும் அவங்க தான் யாருக்கு விரோதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் பூமிக்கு திரும்ப வரும் பொழுது அவரை எதிர்த்து யுத்தம் பண்ண இவர்கள் எல்லாம் வருவார்கள். ஆனால் என்ன செய்யும்? இவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்படுவார்கள். பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு இரத்த ஆராய் ஓடும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
அவரோடு கூட இருக்கிறவர்கள் 14 வசனம் 17 14, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். யாரு? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மையுள்ளவர்கள். ஏன்? அவர்கள் கர்த்தரை சார்ந்தவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அதனால் 15 வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீரிலே கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. நம்ம முதலாம் வசனத்தில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த வசனத்தோடு நான் பொருத்தி பார்த்தால் புரிஞ்சிடும் சொல்லி. அந்த தண்ணீர்களுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறான்னா இந்த ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர், எல்லா விதமான இன, மத, நாடு, மொழி, எல்லா எல்கைகளை தாண்டி இதனுடைய ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இன்றைக்கே நாம் இதனுடைய ஆரம்ப நிலைகளை பார்த்து விட்டோம். கடந்த காலங்களிலே ஒரு கருத்தோ ஒரு சித்தாந்தமோ செல்வதற்கு மொழி தடையாயிருக்கும், இனம் தடையாயிருக்கும், மதம் தடையாயிருக்கும், பல தடைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இணையதளம், சமூக வலைத்தளங்கள் இவைகளெல்லாம் வந்த பிறகு உலக அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, அதற்கான வித்துக்கள் இன்றைக்கே வந்துவிட்டது. ஆகையினால் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சீக்கிரம் இருக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது. இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும் என்று சொல்லி நாம் திட்டமாய் ஒரு நாளையும் கூற முடியாது. ஏனென்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வேதாகமத்தில் எந்த அடையாளமும் பைபிளில் இல்லை. உபத்திரவ காலத்திற்கான அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாக சபை எடுக்கப்பட வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், வெளிப்படுத்தல் 4:5 சபை பரலோகத்தில் இருக்கிறது, 6 உபத்திரவ காலம். ஆகையினாலே இந்த காரியங்கள் எல்லாம் முழு உலகத்தையும் அனைத்து துறைகளிலும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான தொழில்நுட்பமும் கிரியைகளும் இன்றைக்கு பெருகி வருகிறபடினால் இது எல்லாம் கடைசியில் எங்கு போய் முடியும்? அந்தி கிறிஸ்து, மகாபாபிலோன், கடைசியில் இவைகளுடைய நியாய தீர்ப்பு, இவைகளில் போய் முடியும். ஆகையினாலே அதற்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறபடினாலே இனிமேல் இந்த உலகம் அதிக காலங்கள் செல்லாது என்று நாம் சொல்லலாம். அதை விடுத்துவிட்டு எங்கே பூமி அதிர்ச்சி நடந்த உடனே, பஞ்சம் வந்த உடனே இந்த உலகம் முடிந்துவிடும் என்று சொன்னால் அது ஒரு ஏமாற்றத்தன இனம், ஏமாந்து விடும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், இயற்கை பேரழிவுகள் எல்லாமே உத்தரவ காலத்தோடு தொடர்புடையதான் பேசியிருக்கிறார். 16 வசனம், நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழு நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பற்றித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். இங்கு வேறொரு அதிர்ச்சி காணப்படுகிறது. என்ன அதிர்ச்சின்னா, அந்த 10 ராஜாக்கள் மிருகம் என்ன சொன்னாலும் கடைசி வரை செய்வாங்க. எதுவரை செய்கிறாங்க? குமாரனாகிய தேவனுக்கு நேருக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு போகிறாங்க. அதனால் இந்த 10 ராஜாக்கள் எந்த சூழ்நிலையிலும் மிருகம் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. அப்போ என்ன நடக்குது? இந்த மிருகம் எப்படி அதிகாரம் பெற்றது? உலகம் அனைத்திற்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டை எப்படி கொண்டு போச்சுது? இந்த எக்கனாமிக் சிஸ்டம், இந்த மத, அரசியல், சமூக அமைப்பை பயன்படுத்தி தான் அவன் எல்லாவற்றுக்கும் மேலே போனான். இப்போ ஒரு கட்டம் வருகிறது, எனக்குமே என்ன தேவையில்லை, உன்னுடைய துணை தேவையில்லை. இதுவரைக்கும் அவன் அதற்கு மேல் ஏற்றி பயணம் பண்ணுவதற்கு அனுமதித்தான். ஆனால் இப்போ என்ன செய்கிறான்? இனிமேல் தேவையில்லை. இனி என் எல்லா நோக்கமோ, எந்த ஒரு அமைப்போ, சித்தாந்தமோ, கொள்கை, கோட்பாடு ஒன்றும் இருக்கக்கூடாது. எல்லாம் நான் ஒருவனே என்று சொல்லக்கூடிய அளவில் அவன் வந்து விடுவான். இது எப்போ நடக்கும்? மகாபத்திரவ காலம் தொடங்கும் பொழுது சாத்தானானவன் மிருகத்திற்குள் முழுவதுமாய் புகுந்து தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் அவனுக்கு நடப்பித்த பிறகு அவன் மிகவும் கொடுங்கோலனாய் மாறிவிடுவான். அதற்கு பிறகு அவன் யாருடைய உதவி, எந்த ஒரு அமைப்பு ஒன்றும் தேவையில்லை என்கிற அளவிலே சொல்லுவான். அப்போ என்னது? அது வரைக்கும் ஒரு எக்கானமி, அது வரைக்கும் ஒரு சிஸ்டம், அது வரைக்கும் கம்பெனிஸ், அதெல்லாம் இல்லை. அமைப்பு, பொருளாதாரம் என்று சொல்லும் வரும்போது கம்பெனிகள் வரும், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வரும். அரசியல் என்று சொல்லும் பொழுது அமைப்புகள் வரும். மதங்கள் என்று, ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது பல மத அமைப்புகள் எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து தான் இருப்பாங்க. அவைகள் எல்லாம் அவன் பயன்படுத்தி விட்டு அவன் முழுமையான கட்டுப்பாட்டு எடுத்த பிறகு இது அனைத்தையும் அவன் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிந்து
நெருப்பினால் சுட்டரித்து போடுவான். பட்சித்து அனைத்தையும் நிக்கரகம் பண்ணுவான். ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனா மாறிடும். ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்டேரித்தனமான ஒரு செயல் அரங்கேறும். இது இது ஒரு பயங்கரமான காலகட்டம். ஏனென்றால் அது வரைக்கும் முதல்ல எப்படிதான் இருப்பான், இயேசு கிறிஸ்து, பரிசுத்தவான்கள், வேதாகமம், கர்த்தர் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் முதலாவது இவன் மூலமே ஆபத்து வரும். அப்போ ஒரு குற்றத்தார் இவனுடைய இந்த மகாவேசியோடு கூட இணைந்து கொள்வதனால இவனுக்கிட்ட இருந்து எல்லா நன்மைகள் வரும்னு எதிர்பார்த்து என்ன செய்வாங்க, கர்த்தரை புறக்கணித்து விட்டு தூஷித்து விட்டு இவைகளில் தங்களை இணைத்துக் கொள்வாங்க. ஆனா ஆண்டவர் பாடம் படிச்சு கொடுக்கிறாரு. நான் உங்களை அழிக்கிறதற்கு முன்பதாக நான் நியாயத்திருப்பேன். நீங்கள் மரித்து போனாலும் 2வது நித்திய நியாயத்திருப்புக்காக ஒவ்வொரு மனிதன் அவருக்கு முன்பதாக வரணும். ஆனா இவனை நம்பினவர்களே நாளை இவர்கள் எவனை நம்பினார்களோ அவனே இவர்களை அழித்துடுவான். சொல்லுவாங்க இல்லையா, வளர்த்த கிடா மார்பில் முட்டுதுன்னு. அது இந்த இடம். இவனை நம்பினால் தப்பிக்கலான்னு என்ன செய்வாங்க, ஒரு கூட்டம் பொருளாதார ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் சமூக எல்லா ரீதியிலும் இவனுக்கு உதவி செய்து, ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யுது, உலகத்தின் குடிகளை எல்லாம் கெடுத்து போட்டது. இப்போ நம்ம வசனத்தில் பார்க்குறோம், பூமியின் குடிகளும் வரி கொண்டிருந்தார்கள். இந்த வரி கொண்டிருந்தவர்களுக்கு என்ன நடக்கும், இவர்களுக்கே அழிவு வரும். 17ஆம் வசனம், தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை தேவன் ஏவினார். 18ஆம் வசனம், நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பாரம் பண்ணுகிற மகாநகரமேயாம் என்றாள். இதுதான் மகா பாபிலோன். அதனுடைய அழிவை குறித்து, பொருளாதார அரசியல் அழிவை குறித்து தேவன் நேரடியாக எப்படி செயல்படுவார் என்பதை அடுத்த அதிகாரம் பேசுகிறது. 17ஆம் வசனத்தில் தேவனுடைய சர்வாளுமையை பற்றி பேசப்பட்டுள்ளது. இதெல்லாம் இப்படி நடந்தாலும் எல்லாம் தேவனுக்கு கட்டுப்பாட்டுக்குள் தான் நடக்கிறது. அவர்கள் மிருகத்திற்கு கொடுக்கிறதுக்குடைய இருதயங்களை ஏவினார். அடிப்படையிலே அவர்கள் ஏதோ நல்லவர்களாக இருந்து தேவன் அவர்களை இவனோடு கூட்டணி அணி சேர் என்று சொல்வது போல கிடையாது. இவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளாலே அவனோடு திட்டமிட்டு செய்தார்கள். ஒரு கட்டத்திற்கு தேவன் அவருடைய அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதாவது ரோமர் புத்தகம் அதனுடைய ரோமர் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். 28ஆம் வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இது ஒரு மனிதனா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், வல்லரசுகளா இருக்கட்டும், ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அதை தாண்டி போகும்போது அதற்கு மேல வர முடியாது. தேவன் உள்ளே கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் ஒருவனை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொன்னா அதற்கு பிறகு யாரும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு பிறகு எவ்வளவு ஜெபித்தாலும் பண்ணல. அது வரைக்கும் திரும்பி வர முடியும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். அதை தாண்டி போகும்போது அதற்கு மேல் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்புவதிலும் தேவன் அளிக்கிற ஒரு கிருபை தான். இல்லை சில சொல்லுவாங்க, அது பிறகு மனம் திரும்புகிறேன், பிறகு ரட்சிக்கப்படுறேன், பிறகு ஆண்டவர்கிட்ட வர்றேன். ஆனால் சொல்லுகிற எல்லாராலும் பிறகு வர முடிவதில்லை. கடைசியில் அவர்களால் வர முடியாது. பார்வோனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பார்வோன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தினார் என்று ஆரம்பத்தில் வரும். பார்வோன் கடினப்படுத்தினார். அதுக்கு பிறகு கடைசியில் வரும் தேவன் கடினப்படுத்தினார்கள். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை அவன் துஷ்டமாய் நினைத்தான். அவன் கடைசியிலே கெட்டுப்போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அது ஆண்டவருடைய 2வது வருகை தொடர்போடு தான் பேசுவார். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் சொல்லுவார். 6ஆம் வசனம், அப்பொழுதிருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். வில்லிங்லி இக்னரன்ஸ், மனதார அறியாமல், தெரியவே கூடாது. இப்படி இருக்கிறவங்களை என்ன செய்வார்கள்? 17ஆம் வசனம் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்.
ராகியத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். அப்ப இவர்கள் அடிப்படையிலே கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறவங்கள என்ன செய்யல, கர்த்தர் கொண்டு போகல. அவனுடைய அசுத்தத்திற்கு நேராய் நடத்தப்பட்டு அதையே விரும்பி செய்கிறவர்கள் அதை எங்க செய்கிறாரு, நீங்க என்ன செய்யுங்க, இப்படி செய்கிற அனைவரும் ஒன்று சேருங்க. அந்த உலகத்தில் அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவிகள் ஒன்று சேருங்கள், கர்த்தரோடு வழக்காடுங்கள், கர்த்தர் விசாரிப்பார் என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இது என்ன தெரிகிறது, தேவனுடைய சர்வாளுமைக்கு உட்பட்டு தான் நடைபெறக்கூடியது. அப்போ அடுத்த அதிகாரத்தில் இவனே இங்கே அவர்களை தள்ளிவிடுறான் அந்தி கிறிஸ்து. 18வது அதிகாரத்தில் இவளுடைய அனைத்து காரியங்களும் எப்படி தேவன் நிக்கிரகம் பண்ணுவாருங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 18வது அதிகாரத்தோடு இடைவெளி முடிகிறது. 19வது அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிற 6 அடுத்து இயேசு வர்றாரு. இயேசு அவருக்கு ஆளுகை, நியாய தீர்ப்பு இவைகள் தான் நடைபெறப் போகிறது. இதுதான் 17வது அதிகாரத்தினுடைய செய்தி. அப்போது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய அனைத்து காரியங்கள் அதை வேசித்தனத்தோடு உருவகப்படுத்தி சொல்லப்பட்டுள்ளது. எப்படி சரீரப்பிரகாரமான வேசித்தனம் தன்னுடைய சொந்த சரீரத்திற்கு தீங்கை கொண்டு வருமோ, வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவனுடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுகிறவர்கள் அந்த வேசித்தனத்துக்கு கிரியை காரணமாக இருக்கிற பிசாசோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கும் வேர்ல்டு சிஸ்டம். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, தேவனான உலகத்தால் உலகம் வேர்ல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் என்று சொல்லும் பொழுது தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக மக்கள். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உள்ளவைகள். அந்த உலகம்னு சொல்ல அதில் அன்பு கூர்ந்தார். அதில் வேர்ல்டு சிஸ்டம். அந்த உலக மயக்கம், ஆடம்பர மயக்கம், செழிப்பு, பணம், புகழ், அதிகாரம், தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, அரசாங்கங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுக்குரிய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள மனதுள்ளவர்களாக, தங்களையே பெரிய அதிகாரம் உள்ளவர்களாக, தேவனுக்கு மிஞ்சி எண்ணுகிற நிலைகள், கர்த்தருக்கு விரோதமான சகல கிரியைகள் எந்த துறையில நடைபெற்றாலும் சரி, எந்த வழியில் நடைபெற்றாலும் சரி, அது ஆவிக்குரிய வேசித்தனம் தான். அதனுடைய மொத்த உருவம் அன்றைக்கு வெளிப்படும். ஆனால் இன்றைக்கு அவைகளுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியாது. பார்ப்பதற்கு பளபளன்னு தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் அது அழிக்கப்பட போகிறது. அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. யார் தான் ஆச்சரியப்படுவாங்க? மிருகத்தை சேவிக்கிறவங்க தான் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் மிருகத்தை நம்பி செய்கிறவங்க மிருகத்தாலே அழிவாங்க. அதனால் சாத்தானை நம்புகிறவர்கள், சாத்தானுடைய திட்டங்களை நம்புகிறவர்கள், அது அவைகளாலே அவர்களுக்கு அழிவு உண்டாகிறது. இன்றைக்கும் பார்க்குறோம். கர்த்தரை நம்பாமல் ஒரு மனிதனை நம்புவது, சாத்தானுடைய செயல்களை நம்புவது, அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கடைசியில் அவைகள் மூலமாக அழிவுதான் வரும். கர்த்தர் சுமத்தால் அது நித்திய காலமாக இருக்கிறான். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. ஆனால் எந்த ஒரு மனிதன் மேல் நம்பிக்கையோ, சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை வைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அன்றைக்கு இந்த மகாவேசி அவனை நம்பினால் அவனுடைய காரியம் முடிந்தனும் தூக்கி போட்டு மிதித்தான். அதான் பைபிள் சொல்லுகிறது, மனிதன் பேர் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுகளாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், தேவன் எல்லாவற்றுக்கும் மேல் சர்வாளுமை உள்ளவர். அடுத்து நம்ம பார்க்கிறோம், கத்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால், உண்மையாகவே கர்த்தர், உண்மையாகவே ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இயேசு கிறிஸ்து. அவருக்கு மேல் ஒரு வெற்றி, அவருக்கு மேல் ஒரு அதிகாரம் யாரும் செலுத்த முடியாது. அப்படி நினைக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள் தோல்வியை தான் அடைவார்கள். ஆகையினாலே நாம் இன்றைக்கு இப்பேற்பட்ட கிரியைகள், இதனுடைய பிரதிபலிப்புகள் உலகத்தில் இருந்தாலும் இவைகளை நாம் ஒட்டி இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இதனுடைய உள்ளான கருத்தை அறிந்து கொள்ளாமல் ஏதோ
ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவமோ இல்லாவிட்டால் துறவர கிறிஸ்தவம் போல சிலர் சொல்வது போல மகாவேசி என்று சொல்லக்கூடியது நகை அணியாதது என்று சொல்லி சிலர் வஞ்சித்து வருகிறார்கள், குழப்பி வருகிறார்கள். அதுவும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு துறவர வாழ்க்கைக்கு நம்மை ஆண்டவர் அழைப்பது இல்லை. இந்த வசனம் நகை போடுவதே போடாதே என்று அங்கு பேசவில்லை. அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷங்கள் தரிப்பதை குறித்து தான் பேசுகிறது. இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் அடுத்த வாரத்திலே இதனுடைய அழிவு எப்படி வருகிறது என்று பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.